தனிபெருங்கரணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிபெருங்கரணை அருட்பெரும் ஜோதி சுரே சரஸ்வமர சர்க்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய நம ஆறுகார நமகா தேசிகாய நம ஆறுகார நமகா சத்குருவே நம ஆறுகார நமகா ஜோதியே நம ஓம் சரவண ஜோதியே நமோ நம எல்லா உயிரின் போற்று வாழ்க கருமலை தங்காது பெய்யட்டும் முருகன் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் ஓம் அகத்தீசாய நம ஓம் நந்திசாய நம ஓம் திருமூல தேவாய நம கரூர் தேவாய நம ஓம் மதஞ்சலி தேவாய நம பிராமணிக தேவாய நம ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம அகத்தீஸ்வரா வாரத்தின் எல்லா நாட்களிலும் நடைபெற அன்னதானம் இனிதே நடைபெறவும் இதற்கு பொருளுதவி கொடுப்பவர்களும் உடலுழைப்பு கொடுப்பவர்களும் இந்த உணவை சுபட தயாரித்து கொடுப்பவர்களும் எந்த நோக்கத்திற்காக கொடுக்கிறார்களோ அவர்கள் நோக்கமெல்லாம் நிறைவேறவும் அவர்களுக்கெல்லாம் நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் ஞானம் கிடைக்க ஒரு திருவடி மணிந்து வேண்டியும் மேலும் ஆசாராசியால் இங்கு வழங்கப்படும் உணவு நோய்களுக்கு மருந்தாக அமைய வேண்டும் என்றும் உங்கள் திருவடி மணிந்து வேண்டுகிறோம். மேலும் ஆசாராசியால் இந்த உணவை வாங்கியிருந்த அன்பர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கப்பெற்று அவர்கள் நோய்கள் நீங்க பெற்று அவர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்க ஓங்கார புல்லாசார் முருகப்பெருமானின் கல்கி அவதாரம் வாசி வசப்பட்ட சர்க்குரு வள்ளலாரின் வழித்தோன்றல் மரணத்தை வென்ற மகான் எங்கள் குருநாதர் சிவராஜ யோகி ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளிடம் திருவடி மணிந்து வேண்டுகிறோம். ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க. காப்பானகர் ஊரார் போகநாதர் கருணையுள்ள அகத்தீசர் சட்டைநாதர் மூப்பான கொங்கனரும் பிரம்மச்சித்தர் முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர் கோபான கோரக்கர் பதஞ்சலியார் கூர்மையில இடைக்காட்டார் சண்டிகேசர் பாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புதான் மகான் ரோமரிசி திருவடிகள் போற்றி போற்றி முருகரே அரங்கர் திருவடிகள் போற்றி அரங்கரே முருகர் திருவடிகள் போற்றி போற்றி அகத்திய மாரிசினமா என்றொன்றது அஷ்ட சித்துதனை இவார் குளிகை இவார் அகத்தியரே காஷாய வேடம் இவார் அப்போது சித்தரெல்லாம் கைகொள்வார்கள் அகத்தியரை தென்னிட்டு மேறு செல்ல யாருக்கும் தடையில அரசே என்பார் அகத்தியர் தாம் எக்கியத்தில் பிறந்த யோகி 1008 எண்ணமெல்லாம் ஆணையாச்சு. ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம ஈஸ்வரா ஆறுமுக அரங்கமகா தேசிகா நடைபெற அன்னதானத்தின் மேல் இயற்கையாலும் எந்த ஒரு மனிதர்களாலும் இடையூறு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று ஆசான் திருவடி பணிந்து வேண்டுகிறோம். மேலும் இங்கு தொண்டு செய்யும் தொண்டர்கள் குடும்பத்தார்களுக்கும் இயற்கையாலும் எந்த ஒரு மனிதர்களாலும் இடையூறு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று ஆசான் திருவடி பணிந்து வேண்டுகிறோம். மேலும் இங்கு வழங்கப்படும் உணவும் நோய்களுக்கும் மருந்தாக அமைய வேண்டும் என்றும் உங்கள் திருவடி பணிந்து வேண்டுகிறோம். அகத்திய மாரிசி பொங்கன மதையில் தலைப்பாக ஒன்று 3/2025 மார்ச் மாதம் முதல் நாள் சனிக்கிழமை மதிய உணவாக சாம்பார் சாதம் தயிர் சாதம் மூலிகை கஞ்சி பொரியல் குடிநீர் வழங்கப்படுகிறது. மூலிகை கஞ்சி வெள்ளப்பூடு ஜீரகம் இஞ்சி மிளகு சுக்கு திப்படி போட்டது. இன்றைய அன்னதான உபயதாரர்கள் உயர்திரை டாக்டர் சுஜாதா அழகேசன் அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் மகப்பேறு மகளிர் நோய் மருத்துவ நிபுணர் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் டாக்டர் ராஜா விக்னேஷ் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் உதவி பேராசிரியர் தூத்துக்குடி மூளை தலைக்காயம் தண்டுவடம் அறுவை சிகிச்சை மருத்துவ நிபுணர் நிம்ஸ் ஹாஸ்பிட்டல் பெருமாள்புரம் ராம்சங்கர் தேவி தம்பதியர்கள் மகன் மாதவகிருஷ்ணா குடும்பத்தார்கள் சென்னை மற்றும் டாக்டர் பரமசிவம் ஐயா டாக்டர் முத்துலட்சுமி அம்மா டாக்டர் பரமசிவம் ஐயா முத்துலட்சுமி அவர்களின் பேத்தி ரக்ஷாம்பிகை அவர்களுக்கு இன்று நாளை பிறந்தநாள் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தநாள் காணும் குழந்தை ரக்ஷாம்பிகைக்கு நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெஞ்ஞானம் கிடைக்க உங்கள் திருவடி பணிந்து வேண்டியது. மற்றும் உமா ராமசாமி அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் ரகுபத் நகர் மற்றும் உயர்திரை ரகுபதியா பார்வதி அம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கருப்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஷய் சகானா அவங்க இருக்கிறது யோசிச்ச குழம்பசில. இன்றைய அன்னதான உபயதாரர்கள் டாக்டர் சுஜாதா அழகேசன் அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் டாக்டர் ராஜா விக்னேஷ் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் நிம்ஸ் ஹாஸ்பிட்டல் பெருமாள்புரம் ராம்சங்கர் தேவி தம்பதியர்கள் மகன் மாதவகிருஷ்ணா குடும்பத்தார்கள் டாக்டர் பரமசிவம் ஐயா முத்துலட்சுமி அவர்களின் பேத்தி லட்சாம்பிகை பிறந்தநாள் வாழ்த்துக்கள் உமா ராமசாமி அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் ரெகவதியா பாரமதி அம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கருப்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஷய் சகானா அவங்க இருக்கிறது யோசிச்ச குழம்பசில. இன்றைய அன்னதான உபயதாரர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும். அவங்க மேற்கொள்ளாரை வெற்றியடையணும். அவங்க குடும்பத்தில் நிம்மதி அமைதி ஆரோக்கியம் ஒற்றுமருந்த ஆசான் திருவடி பிரிந்து வேண்டி நோய் தீர்க்கிற மருந்தா கடந்த 11 வருடங்களாக ஆசான் வருகை புரிந்து ஆசி கொடுத்த இந்த இடத்துல ஐக்ரவுண்ட் ஆஸ்பத்திரியில் இருக்கும் நோயாளிகளுக்கும் உடன் இருப்பவர்களுக்காக வாரம் 6 நாட்கள் நடைபெற அன்னதானமா வாங்கி பயணிங்க. அப்படி வாங்க போங்க ஐயா போட்டியா போங்க துறையூர் திருச்சி கிளை திருநெல்வேலி இந்த அன்னதானம் கடந்த 11 வருடமா அன்னைக்கு இந்த குருநாதர் வந்த இடம் இது. திருச்சி துறையூர் அவங்களுக்கு அவங்க அறிவுறுத்தும்படி ஆலோசனைப்படி வழிகாட்டும்படி நடைபெற அன்னதானம் முருகன் சொல்லி சாப்பிடுங்க.
வாரத்தில் 6 நாள் உண்டு, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிடையாது. அன்னதான உபயதாரர் 1/3/2025 சனிக்கிழமை மார்ச் மாதம் முதல் நாள் மதிய உணவாக சாம்பார் சாதம், தயிர் சாதம், மூலிகை கஞ்சி, வெள்ளப்பொடிச்சீரக, இஞ்சி மிளகு, சுக்கு புளிக்கோடு மற்றும் பொரியல், கூட்டு, ஊறுகாய், குடிநீர் வழங்கப்படுகிறது. இன்றைய அன்னதான உபயதாரர் உயர்நிலை டாக்டர் சுஜாதா அழகேசன் அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள், மகப்பேறு மகளிர் நோய் மருத்துவ நிபுணர், திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை டாக்டர் ராஜா எம் விக்னேஷ் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள், உதவி பேராசிரியர், தூத்துக்குடி அரசு மருத்துவமனை மூளை தலைக்காயம் தண்டுவட அறுவை சிகிச்சை மருத்துவர், நிம்ஸ் ஹாஸ்பிட்டல் பெருமாள்புரம், ராம்சங்கர் தேவி தம்பதியர்கள், மகன் மாதவ கிருஷ்ணா குடும்பத்தார்கள், ஊர் சென்னை மற்றும் உயர்திரு டாக்டர் பரமசிவம் ஐயா முத்துலட்சுமி அம்மா அவர்களின் பேத்தி ரக்ஷாம்பிகைக்கு இன்று நாளை பிறந்தநாள் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தநாள் காணும் குழந்தை ரக்ஷாம்பிகைக்கு நல்ல உடல்நல, நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர்வுகள், விஞ்ஞானம் கிடைக்க தெரிவிக்க வேண்டியது. மற்றும் உமா ராமசாமி அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள், ரகுபதி நகர் மற்றும் உயர்திரு வெகுமதியா பானுமதியம்மா குடும்பத்தார்கள், மூளைக்கருப்பட்டி அவர்கள் மகன் ராமகுமாரன் ஜானகி தம்பதியர்கள், குழந்தைகள் அக்ஷய் சகனா குளம்பரசில் அன்னதான உபயதாரர்களுக்கு எல்லாம் வளமும் நலமும் கிடைக்கணும். அவங்க மேற்கொண்டு வெற்றியிடணும். அவங்க குடும்பத்தில் நிம்மதி அமைதியாக ஒற்றுமை இருக்கிற ஆசான் திருவடி மணிந்து வேண்டி நோய் இருக்கிற மாதிரி தான் கடந்த 11 வருடங்களாக தினசரி நடைபெற அன்னதானம் வாங்கி பயனடைங்க. குடிக்க தண்ணி குடிச்சிடுங்க. பக்கத்து போய்ட்டு வரணும்னு சொல்லுங்கள். ஒரே ஆள் 10 பசங்களாலும் சொன்னாங்க. நீங்கள் பயனடைஞ்ச மாதிரி அவங்களும் அடையட்டும். பக்கத்து போய்ட்டு வாட சொல்லுங்கள் தெரியாதவங்ககிட்ட. பட்டி வெளியவங்க நீங்கள் ஆஸ்பத்திரியில் தான் வரீங்க. யாருமா சேர்த்துருக்கீங்க? எந்த ஒரு அம்மா சந்திரமா என்ன செய்யுது அவங்களுக்கு? பரவாயில்லையா? ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்களோ? இன்னைக்கு டேட் வச்சு பொறுமையாக இருந்து பாருங்கள். நல்ல மருத்துவம் நல்லா பார்ப்பாங்க. வெளியே விட நல்ல மருத்துவம் பார்ப்பாங்க. கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். நம்ம நோயை குணப்படுத்தி கூப்பிட்டு போயிடலாம். வெளியே இந்த ஆப்ரேஷனுக்கு 2 லட்ச ரூபா ஆகும். இங்கே வந்தால் செலவு கம்மி. ஆனால் பொறுமை இருக்கணும். கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். டெய்லி இங்கே உண்டு சாப்பாடு வாங்கிடுங்கன்னா சரி. சரி போமாக தீசாயிடுமா பொரியல் இருக்கு, ஊறுகாய் இருக்கு, வாங்கிக்கோங்க. மூலிகை கஞ்சி அங்கே இருக்கு, அதை வாங்கிக்கோங்க. மேலே வாங்கிக்கணும். சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு அம்மா சொல்லிடுறாங்க, வேஸ்ட் பத்மாவதி